முதல்ல நேரடியா இந்தியை கொண்டு வந்தான். இப்போ மறைமுகமா மும்மொழி, அதுல இந்திங்கிற வார்த்தை வரலையா? நாங்க இந்தின்னு சொன்னோமா? 3 மொழியை கத்துக்கிட்டு சொன்னோம். 3 மொழியை 4 மொழி கத்துக்கிட்டா பத்தாதா? ஏன் தேவைப்பட்ட 5 கூட கத்துக்கிட்டு போறேன். அண்ணாமலைக்கு நல்ல செய்தியே பேச தெரியாது, அதனால கேட்கிறான். ஹிந்தி தெரியலன்னா வடநாட்டுல போய் கக்கூஸ் கட்டி போவேன். நீ போற மாதிரிதான் போவான். நீ எப்படி பின்னாடி போறியோ அப்படிதான் பின்னாடி போவேன். ஒரு ஆட்டுக்குட்டி துடிக்குது, அது ஆடுற ஆட்டம் நம்மை அழிப்பதற்கோ திமுகவை அழிப்பதற்கு அல்ல. அதனுடைய பதவியால சில நாள்ல போயிருங்கிற அச்சத்துல அது அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. அதை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான். கோவை சந்திப்புன்னு முதல்ல இருக்கும், 2வது ஆங்கிலத்தில் இருக்கும், அப்புறம் தான் இந்தியில இருக்கும். அந்த முதல்ல வந்ததுக்கு யார் தெரியுமா காரணம்? எந்த பெரியாரை கன்னடன்னு சொன்னே அந்த பெரியார் தான் காரணம். பெரியார் இந்தி அழிச்ச போது மாப்போசி என்ன பண்ணாருன்னா, பின்னாடியே போய் அண்ணனை வச்சுக்கிட்டு பெரியார் அழிச்ச தார போய் இவர் அழிச்சுட்டு இந்தியை காப்பாத்துறாரு. அப்படிப்பட்டவருடைய வாரிசு தான் இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்கு. சீமானை போன்ற ஒரு நல்ல பெரியாருக்கு எதிர்க்கு திராவிடன் சொன்னவரால் அழிஞ்சோன்னு சொல்லி பெரியாரை இன்னைக்கு ஈடுபடுத்துறியோ, அந்த பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் கொடுத்தார். நீ பேச பார்ப்போம். புலிகளை பயன்படுத்திக்கிற, புலி கொடியை பயன்படுத்திக்கிற, அது விவரமா எப்ப தெரியுமா? அவங்க எல்லாம் யாருமே இல்ல, அமைப்பு இல்ல, ஈழத்துல விடுதலை புலிகள் அமைப்பு இல்ல, தலைவர் பிரபாகரன் உயிரோடு இல்ல, தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு கதை இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இருந்தா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வாங்க உங்களுக்கு சிறப்பு பண்ணணும்னு கூப்பிட்டு போயிருப்பாங்க, சிறப்பு பண்ணி பார்த்து. பெரியார் இறந்து போயிட்டார் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சங்கிகளும் பார்ப்பனர்களும் பார்ப்பன கைகூலிகளும் பெரியார் இன்னும் உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் மதிப்புக்குரிய டாக்டர் சம்பத் அவர்கள் இந்த தலைப்பிலே நாம் மக்களுக்கு விளக்கி சொல்லுவோம் என்று இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தாக்கம், அவர் இறந்து போயே 50 வருஷம் ஆகுது, வாழ்ந்து 150 வருஷம் ஆகுது. 50 வருஷத்துக்கு இறந்து போய் 50 வருஷத்துக்கு பின்னாடியும் துடிக்கின்றார்கள் சொன்னால் அவரை வீழ்த்த முடியவில்லை. இன்றைக்கு நேற்றும் இன்றும் நாளையும் வீழ்த்த முடியாதவர் பெரியார் மட்டுமல்ல, பெரியார் கொடுத்த திராவிட சிந்தனைகளும் திராவிட இயக்கமும் வீழ்த்த முடியாதது. அதான் இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி துடிக்குது, அது ஆடுற ஆட்டம் நம்மை அழிப்பதற்கோ திமுகவை அழிப்பதற்கு அல்ல. அதனுடைய பதவியால சில நாள்ல போயிருங்கிற அச்சத்துல அது அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. அதை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான். ஏன்னா முன்னாடியே எல்லாத்துக்கும் செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல, அடுத்து யார் தலைவராக போறாங்க, அதனால அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் இழப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்றைக்கு வந்திருக்கின்ற சீமானை போன்ற ஒரு நல்ல பெரியாருக்கு எதிர்கள், பெரியாரை எதிர்த்தவர்கள் இவரோட கடைசி துரும்பு. இவருடைய அப்பெல்லாம் பெரியார் காலத்திலே எதிர்த்தவர்தான். மாப்போசி என்ற இயக்கம் நடத்தியவர் அவர் பெரியாரை எதிர்த்தார். அவர் இதே மாதிரிதான் தமிழ் தேசியங்கிற பேர்ல வந்தாரு. ஆனால் அவரால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, எந்த திராவிடத்தை ஒழிப்போன்னு வந்தாரோ அந்த திராவிட இயக்க திமுகவோட சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அதுதான் அவர் கடைசியில் அவர் நிலைமை. அவர்லாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு வேண்டாதவராக இருந்தாருன்னு சொன்னா, எம்.ஆர். ராதா ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காரு. நாடக மேடையில திடீர்னு அவருக்கு ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த துண்டு சீட்டு பார்த்துட்டு உடனே அதை வாங்கி பாக்கெட்ல வச்சு திருப்பி அவரு நாடகத்தை தொடர்றார். என்னன்னு கேட்டா, அந்த துண்டு சீட்டு வந்த செய்தி என்னன்னு கேட்டா, அவங்க அம்மா இறந்து போச்சுங்கிற செய்தி தந்தி, அதை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு நாடகத்துல தொடர்ந்து நாடகத்துல வசனம் பேசும்போது ஒரு இடையில பேசுறாரு, இந்த நாட்டுக்கு வேண்டாத மாப்போசி எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நீ செத்து போயிட்டிய அம்மா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அம்மா செத்ததை, மாப்போசி எல்லாம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல நீ செத்து போயிட்டியே அப்படின்னு வருத்தப்படுற. காரணம் என்னன்னா, அப்ப பெரியார் இந்தி எதிர்த்தார். இன்னைக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, மும்மொழி கொள்கைன்னு இப்போ
சங்கி பார்ப்பனர்கள் எந்த இடத்துல வருவான், எந்த சூழ்ச்சியை எப்படி வேணா வருவான். முதல்ல நேரடியா இந்தியை கொண்டு வந்தான் ராஜாஜி. நேரடியா காலத்துல நேரடியா கொண்டு வந்தாங்க. இப்போ நேரடியா கொண்டு வராம அதுக்கு ஒரு மறைமுகமா மும்மொழி, அதுல இந்திங்கிற வார்த்தை வரலையா. நாங்க இந்தின்னு சொன்னோமா, 3 மொழி கத்துக்கணும் சொன்னோம். 3 மொழியை 4 மொழி கத்துக்கிட்டா பத்தாதா? ஏன் தேவைப்பட்ட 5 மொழி கத்துக்கிட்டு போறேன். கோயம்புத்தூர்ல எல்லாம் 5 மொழி தேவைப்படும். ஏன்னா இங்க மலையாளம் புழக்கத்தில் இருக்குது, கன்னடம் புழக்கத்தில் இருக்குது, தெலுங்கு புழக்கத்தில் இருக்குது. இந்த பகுதியில் அதிகமா தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. 5 மொழி கூட எனக்கு தேவைப்படும். எனக்கு தேவைப்பட்டாலும் கத்துக்குவேன். ஏன் மக்கள் கத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெலுங்கு பேசாத குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெலுங்கு இங்க தெரியும். மலையாளம் எல்லாருக்குமே புரியும் இங்க கோயம்புத்தூர்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க அவர்களுடைய நம்ம பழங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாமே நமக்கு தேவைக்கு நாம கத்துக்கிறோம். நீ என்ன சொல்றது கட்டாயம் ஏற்படுத்துற. ஆனா அன்னைக்கு இந்தியை நேரடியா கொண்டு வந்தா, இன்னைக்கு அப்ப என்ன பண்ணாருன்னா பெரியார் இந்தி அழிச்சார். இந்தி பெயர் பலகை எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இந்தி தான் முதல்ல இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் தமிழ்ல இருக்கும். ரயில் நிலையத்துல கோவை சந்திப்புன்னு முதல்ல இருக்கும். 2வது ஆங்கிலத்தில் இருக்கும், அப்புறம் தான் இந்தியில் இருக்கும். அந்த முதல்ல வந்ததுக்கு யார் தெரியுமா காரணம்? எந்த பெரியாரை கன்னடன்னு சொன்னியா அந்த பெரியார் தான் காரணம். திராவிட இயக்கத்தின் தலைவர் ஒருவர் அண்ணா தான் காரணம். அன்றைக்கு இந்தி அழிச்சாங்க ரயில் நிலையத்திலெல்லாம் முதல்ல இருந்த இந்தியை. அப்புறம்தான் அது இந்தி கடைசியிலாகி தமிழ் முதல்ல வந்துச்சு அந்த இடத்துல. அப்போ பெரியார் இந்தி அழிச்ச போது மாப்போசி என்ன பண்ணாங்கன்னா பின்னாடியே போய் கெரசின் அடிச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் வச்சுக்கிட்டு பெரியார் அழிச்ச தார போய் இவர் அழிச்சிருக்க இந்தியை காப்பாத்துறாரா. அப்படி ஒரு போராட்டம் அவர் நடத்தினார். அப்படிப்பட்டவருடைய வாரிசு தான் இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் போய் தேசிய தலைவர் பிரபாகரனை பார்த்துட்டு வந்துட்டு யாராவது அவங்களே கூட வரலாறு எழுதுனா அப்படி ஒரு வரலாறு எழுத முடியாது. புலிகள் எழுதினாலும் கூட அப்படி ஒரு வரலாறு எழுத முடியாது. அப்படி எழுதுறாரு, அப்படி பேசுறாருனால. அதுவும் இங்க ஆவரம்பாளையம் உங்களுக்கு எல்லாம் பழைய தோழர்களுக்கெல்லாம் எல்லா இயக்கத்திற்கும் தெரியும். இது புலிகளுக்கு பெயர் போன இடம். ஏன்னா இங்கிருந்துதான் ஒரு லேட் எடுத்துக்கிட்டு போய் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி காவல்துறையில ஒரு கண்காட்சி வச்சிருக்காங்க, ஆயுத கண்காட்சி. அந்த ஆயுத கண்காட்சியில ஒரு லேத் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த லேத்து இந்த பகுதியில் இருந்துதான் எடுத்துக்கிட்டு போனது. இந்த பகுதியில எங்களுடைய அமைப்பு செயலாளர் தோழர் ஆரிச்சாமி வச்சு அவருடைய தொழிலை வச்சு நடத்திட்டு இருந்தார். லேத் பற்ற வச்சு நடத்திட்டு இருந்தார். அதுல ராக்கெட் லாஞ்சர் தயார் பண்றாங்கன்னு சொல்லி அன்றைக்கு காவல்துறை பறிமுதல் செஞ்சுட்டு போய் அதைத்தான் வழக்கு முடிஞ்சவங்க வழக்குல விடுதலை ஆயிட்டார் ஆரிச்சாமி. அப்படியெல்லாம் இல்லைன்னு விடுதலை ஆயிட்டார். ஆனா அந்த லேத்தை காவல்துறையே பறிமுதல் செஞ்சிருச்சு. அந்த லேத்து அங்க அந்த என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த லேத்து மேல விடுதலை புலிகள் ஆயுதம் செய்த இயந்திரம், ஆயுதங்களை தயார் செய்த இயந்திரம் எழுதி வச்சிருக்காங்க. இது ஆவரம்பாளையத்தில் நடந்தது. இதெல்லாம் இந்த ஆளுக்கு தெரியாது. செந்தமிழனுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்பெல்லாம் அவருக்கு எங்க இருந்தாருன்னே தெரியல. அப்படிப்பட்ட புலிகளோடு வாழ்ந்த பகுதி நம்ம கோயம்புத்தூர். புலிகளுக்காகவே வாழ்ந்து பழைய தோழர்கள் எல்லா அமைப்புகளும் இருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சிகள் எல்லோருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு விடுதலை புலிகளுக்காக கோவை மாவட்டம், கோவை தோழர்கள் எல்லோருமே எல்லா இயக்கத்திலையும் அதுக்காக பாடுபட்டவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், உயிர் கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையில ஒரு தமிழ் தேசியம் என்ற பெயரில அவர்தான் உண்மையான தமிழ் தேசியவாதியா. பெரியார் திராவிடம் பேசுறவங்க தமிழ் தேசியவாதிகளே இல்லையா? பெரியாருடைய தமிழ் தேசியத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக செஞ்ச ஒரு போராட்டத்தை உன்னால நடத்த முடியுமா? ஒரு போராட்டம். பெரியார் எப்படி? பெரியார் இங்கேயும் இந்த இடத்துல பெரியார் பேசிட்டாங்க. 72வது வருஷம் திமுக முத்தமிழ் மன்றம் இங்க மன்றம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த முத்தமிழ் மன்ற தோழர்களும்
திராவிட இயக்க தோழர் எங்களுடைய தாமோதரன் தோழர்கள்லாம் திராவிட இயக்க தோழர்களும் வேலுசாமி தாமோதரன் எல்லாம் சேர்ந்து திமுகவும் திகாவும் சேர்ந்து அன்றைக்கு பெரியாரை அழைச்சிட்டு வந்து, பெரியாரை சும்மா அழைச்சிட்டு வந்து ஊர் ஊரா அழைச்சு தீச்சட்டி ஊர்வலத்தோட ஊருக்குள்ள ஊர்வலமா வந்து இங்க வந்து ஐயா வந்து பேசியிருக்காரு. அப்படி பேசிய அந்த பெரியார் அவருக்கு தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக எப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தினார். தமிழ் தேசியத்துக்காக. தமிழ் தேசியம் திராவிட இயக்கம் வந்ததால் தான், திராவிடங்கிறதுனால தான் ஒழிஞ்சோம், தமிழ் அழிஞ்சது, தமிழ்நாடு அழிஞ்சது, வீழ்ந்தோம் அப்படின்னு புது புது கதையா இந்த தலைமுறைக்கு சொல்றேன். ஆனா உண்மை என்ன? பெரியார் தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக வடவர் எதிர்ப்புக்காக வடவர் எதிர்ப்பு மாநாடுமே நடத்தினார். நீ நடத்துவியா? ஒண்ணு நடத்த பார்ப்போம். வடவர் எதிர்ப்பு மாநாடு நடத்தினார் பெரியார். சாகும் போது சாகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி 24ஆம் தேதி சாகிறாரு. 19ஆம் தேதி டி நகர்ல பேசுறார். பேசும்போது வேதனையோடு சொல்றார், என்னதான் நம்ம ஆட்சிக்கு வந்து அப்ப முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சரா இருக்கலாம், அதிகாரம் இல்லையே, அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கிறோம். பிரிட்டிஷ்காரன் 4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஆண்டா வெள்ளக்காரன், இந்த கொள்ளைக்காரன் 2000 மைலுக்கு அந்த பக்கம் ஆகுறான். 2 பேருக்கு நிறைய வித்தியாசம் இல்லையே. 2 பேரும் அடிமைப்படுத்திதான் நம்ம ஆட்சி செஞ்சாங்க. அதிகாரம் இல்லாத ஆட்சி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட அதிகாரத்தை பிடிக்கிருக்கு ஒன்றிய அரசு, மோடி அரசு. என்னன்னு கேட்டா சிபிஎஸ்இ பள்ளிகள் திறப்பதற்கு அங்கே சான்று தர சான்று கொடுக்கணும்னு ஒரு மாநில அரசனுடைய ஒப்புதல் சான்று கொடுக்கணும்னு ஒரு விதி இருந்தது இது வரைக்கும். இப்ப நேற்றைக்கு அது என்ன படிச்சிருக்காங்கன்னா, அந்த ஒப்புதல் தேவையில்லை, மாநில அரசு ஒப்புதல் இல்லாமையே சிபிஎஸ்இ பள்ளிகளை திறந்துக்கலாம். அது நேற்றுக்கு இருந்த அதிகாரம் அதை புரிஞ்சிருக்கான், கல்வி இருந்த புரிஞ்சிருக்கான் நிறைய. அதே மாதிரி இப்ப சொன்னாங்கல்ல ஜிஎஸ்டி, நாங்க எல்லாம் அதுல இந்த பகுதி போற தொழில் பகுதி, தொழிலாளர் நிறைந்த சிறு குறு தொழில் நிறைந்த பகுதி, உழைச்சி ஜிஎஸ்டி கட்டுறோம். அது தமிழ்நாட்டுக்கு நமக்கான பங்கு வரல. பங்கு மட்டுமில்ல, மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு பேரிடர் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு கூட பங்கு, அதுவும் கேரளாவுக்கு நமக்கும். ஏன்னா எது கூர்மையா சங்கிகளை உள்ள நுழைய விடாமல் காப்பாற்றிட்டு இருக்கோ அந்த மாநிலத்தை பழி வாங்குறான், அந்த மாநிலத்தை பழி வாங்குறான். அதைத்தான் பெரியார் அன்னைக்கு சாகிறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி வேதனையோடு பேசுறாரு. நம்ம உரிமை இல்லாத ஒரு இருக்கிறோமே, உரிமையும் இல்லை. அன்னைக்கு அவர் பேசும்போது சூத்திர அப்படின்னு பட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே என்ற வேதனையோடு அன்றைக்கு சொன்னார். இப்ப 3 மொழி படிச்சா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மொழிய நீ ஏன் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிற? அதுதான் பெரியார் கிட்ட. பெரியார் நாத்திகர் தான், கடவுள் கொண்டாடுறது இல்லை, வணங்குறது இல்லை. ஆனா அந்த கடவுளுக்கு தமிழ் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. நீ கட்டின கோயில், நீ கட்டின எல்லாமே உன்னுடையது, சில கூட நீ தான் வச்சிருக்க. அந்த இடத்துல நீ போய் அர்ச்சனை பண்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. நீ போய் தேங்காய் பல தட்டோட போனாலும் அந்த தட்டோட நீ போய் அந்த தேங்காயை உடைச்சு நீ வணங்குவதற்கு உனக்கு உரிமை இல்லை. காரணம் அங்க தமிழுக்கு இடம் இல்லை. மும்மொழி ஏன் இன்னொரு மொழி படிச்சா என்னன்னு கேட்கிற இந்த சங்கி கூட்டம் அண்ணாமலை ஏன் ஒரு தமிழ், இவர் வேற இடையில தமிழ் கடவுள் முப்பாட்டன் அவர் ஒரு பக்கம். ஆனா அந்த முப்பாட்டனுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதவன் எப்படியா முப்பாட்டனா இருப்பான்? அங்க தமிழ் உள்ள நுழைய முடியாது, உன்னுடைய மொழி. இதுதான் பெரியார் வேதனையோட சூத்திரனா விட்டுட்டு சாகரனே, அடிமையா விட்டுட்டு மாநிலத்துல எந்த உரிமையும் இல்லாம நம்ம இவ்வளவு 93 வருஷம் பாடுபட்டு இன்னும் முழு உரிமை பெறலையே, விடுதலை பெறலையே அப்படின்னு சொல்லி கடைசியா நடக்கிற மாநாட்டில் பேட்ஜே கொடுத்தாரு. நாங்கெல்லாம் இப்ப எனக்கு அன்னைக்கு 22 வயசு, நான் அந்த பேட்ஜ் எல்லாம் 1.25 ரூபா தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கொடுத்தாரு, வாங்கி குத்திக்கிட்டோம். அன்னைக்கு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கத்தை வச்ச
பெரியார். யார கன்னடன்னு சொன்னையோ, யார் திராவிடத்தால் அந்த திராவிடன் சொன்னவரால் அழிஞ்சோன்னு சொல்லி பெரியாரை இன்னைக்கு இழிவுபடுத்துறியோ, அந்த பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் கொடுத்தார். நீ பேசு பார்ப்போம், நீ சொல்லு பார்ப்போம். மேலருன்னு அதை ஊர்கா மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிற, புலிகளை பயன்படுத்திக்கிற, புலி கொடியை பயன்படுத்திக்கிற. அது விவரமா எப்ப தெரியுமா? அவங்க எல்லாம் யாருமே இல்லை, அமைப்பு அங்கு இல்லை, ஈழத்துல விடுதலை புலிகள் அமைப்பு இல்லை, தலைவர் பிரபாகரன் உயிரோடு இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு கதை இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இருந்தா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வாங்க உங்களுக்கு சிறப்பு பண்ணணும்னு கூட்டு போயிருப்பாங்க, சிறப்பு பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ற கூத்தெல்லாம் ஏன்னா புலிகள் அனுமதிக்க அவங்களால தலைவர் பிரபாகரன் எப்போதுமே அது அனுமதிக்காத மாபெரும் தவறு என்ன தெரியுமா? பெண்களை பாலியல் பலாத்காரமோ, பெண்களை சீண்டுவதோ, பெண்களை இழிவுபடுத்துவதோ அவருடைய இயக்கத்துல கடுகளவும் அனுமதிக்க மாட்டார். மரண தண்டனை தான். அந்த மாதிரி ஏதாவது இயக்கத்திலிருந்து ஒருத்தர் ஈடுபட்டாங்கன்னா அடுத்து ஒரு தோட்டா முடிஞ்சு போயிடும், உள்ள தலையில பாய்ஞ்சது. இவனுக்கு எத்தனை தோட்டா இறக்கிறது? கோர்ட்ல சொல்ல போறாங்க, இன்னும் 2 மாசத்துல கோர்ட்ல சொல்ல போறாங்க எத்தனை தோட்டா இறக்கணும். இப்படி உனக்கு அருகதை இருக்கா அவங்கள பத்தி பேசுறதுக்கு? ஆனா அதை வச்சு தமிழ்நாட்டையும் ஏமாத்தி உலக தமிழர்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக தான் அவங்க பெரியாரை பத்தி ரொம்ப இழிவா ஒரு செய்தியை சொன்னாங்க. எங்களால பொறுத்துக்கவே முடியல. அது வரைக்கும் நிறைய பேசுனா சரி, அதுக்கு எப்பவுமே பதில் சொல்லுவோம், அதுக்கு பதில்கள் இருக்கு, காலம் சொல்லுன்னு விட்டுட்டோம். பெரியாரை போய் பெண்களுக்கு எதிராக பேசுனா பாருங்க. தாயோட போக சொன்னாரு, மகனோட போக சொன்னாரு, தங்கையோட போக சொன்னாரு. அப்பதான் எங்களுக்கு பொறுத்துக்க முடியாம சரி ஆதாரம் கொடுக்குறான் சொன்னார்ல, ஆதாரம் கொடு அப்படின்னு வீட்டுக்கு போனோம். உடனே துப்பாக்கி கீழே போட்டான். அது எல்லாம் நீங்க தான் வச்சிருக்கீங்க. எங்கிட்ட இருக்கிற உழைக்கப்பறா தெரியும். அதெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சது பெரியார் பேசுனாருன்னு சொல்லி? பெரியோர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரியாரை சங்கிகள் பார்ப்பனர்கள் நிறைய கொச்சப்படுத்தி செய்திகளை போடுவான். தமிழை காட்டு மிராணி சொன்னாரு, இந்த மாதிரி செய்திகளை அதே மாதிரி சின்ன செய்திகளை பிச்சு அப்பப்ப பரப்புவான். அதெல்லாம் நாங்கள் கூட கண்டுபிடிச்சு எங்க தேடி துப்பறிஞ்சு பெரியாரே சொல்லாத எங்க கண்டுபிடிச்சு சொல்றாரான்னு பார்த்தா பெரியார் எதையுமே மறைச்சது கிடையாது. எதையும் அவர் வாழ்க்கையில மறைச்சதே இல்லை. அவர் தன்னை பற்றி சொல்லும் போது அழகா சொல்றார், நான் திருடி இருந்தாலும் திருடி இருப்பேன், பொய் சொன்னாலும் சொல்லி இருப்பேன், தவறு செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பேன், அது எல்லாம் என்னுடைய தனி வாழ்க்கையில செஞ்சிருப்பேன் தவிர பொது வாழ்க்கையில எந்த நியாய கேட்டுக்கும் தவறாக நடந்ததே இல்லை. பொது வாழ்க்கையில நான் எதையுமே கிடையாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லி வெளிநாட்டுக்கு ஜெர்மனிக்கு போகும்போது அங்கே நிர்வாண சங்கம் வச்சிருக்க ஆண் பெண் எல்லாம் நிர்வாணமா ஒரு ஆணையோ பெண்ணையோ நிர்வாணம் பார்த்தால் ஒரு காம இச்சையோடு பார்க்காம அவங்க இருக்கக்கூடிய ஒரு தோழமை நட்பு குழுவா ஒரு சங்கம் வச்சு நடத்துறாங்க. அதையும் தான் போய் ஒன்னையும் விடல. அவங்க அப்பாவோட சண்டை பிடிச்சுக்கிட்டு காசிக்கு போறாரு. காசிக்கு போகும்போது பெரியார் எவ்வளவு விவரம் தெரியுங்களா? பெரியாரு ஏன் அவர் பெரியார் ஆனான்னு இப்ப தெரிஞ்சுக்கீங்க. அவர் நகை நட்டெல்லாம் போட்டு போயிருக்காரு, மோதிரம் எடுத்திருக்கு, கழுத்துல செயின் எடுத்திருக்கு, எல்லாம் எடுத்திருக்கு. ஆந்திராவிலேயே தான் போகணும். ஆந்திராவில ஒரு வியாபாரி, அந்த மஞ்சள் மண்டி வியாபாரி, மஞ்சள் வந்து வியாபாரம் பண்றவங்க போகும்போது இவர் கோவிச்சுட்டு காசிக்கு போலான்னு போறாரு. போகும்போது நகையெல்லாம் இருக்கு. அப்போ யோசிக்கிறார், இதெல்லாம் எடுத்துட்டு அங்க எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி வீட்டுல போய் நான் கொடுத்து இதெல்லாம் நான் வர்ற வரைக்கும் வச்சிருங்க, நான் கோயில் வரைக்கும் காசி வரைக்கும் போயிட்டு என்ன வீட்டுல சண்டை பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லாம இந்த நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசிக்கு போறாரு. காசிக்கு போனா என் கையில காசு இல்லை. அங்கே மடங்கள் நிறைய இருக்கு. அங்க வந்து எல்லாத்துக்குமே ஆதரவற்று வரவங்களுக்குலாம் சாப்பாடு போடுது. அங்க போய் சாப்பாடு பாக்குறாரு. அங்க பாப்பானுகளுக்கு இலை போட்டு சாப்பிட வைக்கிறான்.
சூத்தர்களா இருக்கக்கூடிய பெரியார் உட்பட சூத்தர்களுக்கு யாருக்கும் இலை போட்டு தரல, வெளியே கொண்டு வந்து வீசுறான். அந்த பிச்சை போடுறான், அதை சாப்பிடுறாரு, காசியில. அதுல ஒரு அனுபவத்தை பெறார், உலகம் தெரிஞ்சுக்கிறார். அதுல அங்க போய் அப்புறம் அந்த இடத்துல அதையும் கத்துக்கிறார், தெரிஞ்சுக்கிறார். அங்க போய் ஜெர்மன்ல போய் நிர்வாக சங்கத்துல போய் அதில் உறுப்பினராகி அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறார். இப்படி எல்லாமே உலகமே கத்துக்கிறார். அத யாரும் கண்டுபிடிக்கல, அவரே சொல்லி சாமி சிதம்பரனார் ஒரு அறிஞர், தமிழர் தலைவர்னு பெரியாருடைய வாழ்க்கை வரலாறுல இதெல்லாம் அவரே எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நடந்தது, வாழ்க்கையில் நடந்தது. இதைத்தான் பெரியார் சொல்லும் போது நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சிருப்பேனே தவிர பொது வாழ்க்கையில எந்த நாணயமாகத்தான் நடந்து கொள்வேன். நீங்க வேணா பாருங்களேன், பெரியார் மேல 93 வயசு வாழ்ந்தார். இவன் சொல்றான்ல பெண்களுக்கு எதிரானவர் பெரியார்னு. அது எந்த 93 வருஷத்துல எந்த பெண்ணாவது பெரியாரின் மீது என்னை கெடுத்துட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணி கைவிட்டாரு அப்படின்னு புகார் கொடுத்துருப்பாங்களா? இவனுக்கு 50 வயசுலே 10 கேஸ். இவன் மேல 50 வயசுல 10 கேஸ். இவன் பேசுறான் பெரியாரை பத்தி. காரணம் அவன் பேசல, பின்னாடி இருந்து சங்கிகள் இயக்கிறான். ஏன்னா பாப்பா சொல்லி சொல்லி பார்த்தான் தமிழ்நாட்டில், பெரியாரை கொண்டு வந்து பேசி பார்த்தா மக்கள் தெரியுண்டா போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டான். கேட்கல மக்கள், அதை ஏத்துக்கல. அவன் பாப்பான்னு சொல்லி ஏத்துக்காதனால ஒரு சூத்திரனை விட்டு பேச வைக்கணுக்காக இப்போ பேச வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் மக்கள் புரிந்து கொண்டாங்க. எப்படியெல்லாம் பேசுறான். பெரியார்லாம் கல்வி கொடுத்தார், பெரியார் படிப்பு கொடுத்தார், காமராஜர் வந்து பள்ளிக்கூடங்களை திறந்தார் அப்படின்னு சொல்லும் போது ஆனந்தவேடன் அன்றைக்கு காமராஜர் முதலமைச்சராக இருந்து பள்ளிக்கூடங்களை திறக்கும் போதே ஆனந்தவேடன் என்ன தெரியுமா எழுது? காரியம் காமராஜர், காரணம் பெரியார். பள்ளிக்கூடத்தை திறந்தது காமராஜர், அது காரணமானவர் பெரியார். இதுதான் உண்மை. அன்னைக்கு அது நீண்ட வரலாறு. அந்த அப்படி பெரியாரால் காமராஜரா கிட்ட பயன்படுத்தினார். காமராஜர் கொலைக்கல்வி திட்டத்தை ஒழிப்பதற்கு காமராஜர் பயன்படுத்தினார். ஒழிஞ்சது. இதெல்லாம் நம்ம பேசி பிரச்சாரம் பண்ணா இவனுக்கு என்ன சொல்றானுங்க? காமராஜர், அதாவது பெரியார் வந்துதான் பள்ளிக்கூடம் திறந்தாரா, பெரியார் வந்துதான் கல்வி கொடுத்தாரா? அதுக்கு முன்னாடி பெரியாருக்கு முன்னாடி திருவள்ளுவர் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி கம்பர் இருந்தாரு, இளங்கோவடிகள் இருந்தாரு. அவங்க எல்லாம் படிக்கலையா? அவருக்கெல்லாம் பெரியார் தான் கல்வி கொடுத்தாரா? இது யோசிக்காத மக்கள் இடத்துல சொன்னா ஆமா ஆமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா திருவள்ளுவர் காலத்துல பெரியார் இல்லை, இளங்கோவடிகள் காலத்துல பெரியார் இல்லை, அவையார் காலத்துல பெரியார் இல்லை. அவங்க படிச்சாங்க. ஆனா நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம் அவங்க திருவள்ளுவரால் படிக்க முடிஞ்சது, இளங்கோவடிகளால் படிக்க முடிஞ்சது, கம்பரால் அவையாரால் படிக்க முடிஞ்சது. சீமானே, உன் பாட்டனால் ஏன் படிக்க முடியல? உன் தாத்தா ஏன் படிக்கல? உன் பாட்டி ஔவையார் படிச்சிருக்கு, உன் பாட்டி ஏன் படிக்கல? ஏன் படிக்கல? காரணம் என்ன? இடையில வந்தது. இடையில வந்த பார்ப்பனர்கள் காலங்காலமாக தமிழனுக்கு வரலாற்றிலே கல்வி இருந்தது. இடையில வந்த ஆரிய கூட்டம் அதை தடுத்தது. அதை சேர சோழ கேட்டா முப்பாட்டை சேர சோழ பாண்டி பரம்பரை சேர்ந்தவன் கையின் கால ஆட்டினா நம்ம இளைஞர்கள் நம்பிடுறோம். கையை இப்படி அது ஜபக்கூட்டத்துல காரணம் ஜபக்கூட்டத்துல பழகம் தானே, அது ஜபக்கூட்டத்துல இருந்து வந்தால் தானே, சைமன் தானே சீமானே. அதனால கை ஆட்டினா நம்பிடுறான். அப்படி கையாட்டி பேசினா பெரிய வீரம் நினைச்சுக்கிட்டு இளைஞர்கள் மயங்கி இருக்கிறாங்க. அவங்க நம்புறாங்க. ஆமா, சேர சோழன் காலத்துல கல்வி இல்லையா? சேர சோழன் காலத்துல கல்வி இருந்தது உண்மையா இருந்தா நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்போ காமராஜர் கட்டின பள்ளிக்கூடத்தை ஆவரம்பாளையத்துல பீளமேட்டுல எங்களால் காட்ட முடியும். கலைஞரால் கட்டின கல்லூரிகளை பீளமேட்டுல எங்களால் காட்ட முடியும். இன்னைக்கு ஸ்டாலின் திறந்த கல்லூரிகளை எங்களால் காட்ட முடியும்.
உன்னுடைய சேரனும் சோழனும் பாண்டியனும் கட்டின பள்ளிக்கூடத்தை ஒண்ணு காட்டு பார்ப்போம். தமிழ்நாட்டில் எங்கேயாவது அந்த மன்னர்கள் கட்டின சொல்றிய அந்த மன்னர்கள் காலத்துல எங்கேயாவது பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது, பாடசாலைகள் இருந்தது என்னால் காட்ட முடியுமா? இல்ல. காரணம், பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அவர்கள் கல்வியை கொடுத்தாங்க. குலக்கல்விங்கிற பேர்ல அவனுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால்தான் இன்னைக்கு இவன் ஒரு பக்கம் இந்த பிரச்சாரமா, அவனுடைய எஜமானர்கள் சங்கிகள் என்ன பண்றான், மோடி என்ன பண்றாரு, ஒரு பக்கம் அவர் குலக்கல்வியை அன்னைக்கு எப்படி இந்திய நேரடியா கொண்டு வந்தா தடுத்தமோ அதுக்காக இப்ப மும்மொழி கேட்டா நாங்க இந்திய கொடுக்கல, எந்த மொழியாவது ஒரு மொழி படிச்சுக்க, 3 மொழி படிச்சுக்க. அதுதான் முன்னாடி பேசின கம்யூனிஸ்ட் பொறுப்பாளர்கள் கேட்டாங்க. நாங்க மட்டும் 3 மொழி படிக்கணுங்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துல 3 மொழி படிக்கிறானா, பீகார்ல 3 மொழி படிக்கிறானா, அங்க தமிழ் யாராவது படிக்கிறானா? இங்க வரான ஆயிரக்கணக்கில் முந்தியெல்லாம் நம்ம சிரமப்படுவோம் ஹிந்தி வேண்டாம்னு சொல்றதுக்கு. இப்ப மக்களே நமக்கு சொல்றான் வேண்டவே வேண்டாம் ஹிந்தி. ஹிந்தி படிச்சவன் போற இங்க வந்துட்டு இருக்கிறான், கூலிக்கு இங்க வர்றான், கூலிக்கு வர்றான். ஹிந்தி படிச்சவன் அல்ல, ஹிந்தியில பிறந்தவன், ஹிந்தியில பேண்டவன் அவன் வர்றான். அதுக்கு உடனே அண்ணாமலைக்கு நல்ல செய்தியே பேச தெரியாது. அதனால கேட்கிறான், ஹிந்தி தெரியலன்னா வடநாட்டில் போய் கக்கூஸ் கட்டி போவேன். நீ போற மாதிரிதான் போவான். நீ எப்படி பின்னாடி போறியோ அப்படிதான் பின்னாடி போவேன். ஹிந்தி தெரிஞ்சாதான் போக முடியுமா? இங்க தமிழே தெரியாம லட்சக்கணக்கான வடநாட்டுக்காரன் போயிட்டு இருக்கானே. தமிழே தெரியாது, லட்சக்கணக்கான வடநாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டுல வாழலையா? அவங்களால இங்க இருக்க முடியலையா? அவன் கத்துக்கிறான் தமிழ், தேவைன்னா அவன் கத்துக்கிறான். நம்ம முதலாளிகள் அவனுக்கு ஆர்டர் போடுறதுக்கு 10 ஹிந்தி வார்த்தைகள் அவங்க கத்துக்கிறான். டீ கடையில இலக்கிய படிச்சிருக்கீங்களா? ஹிந்தியில இலக்கியமா படிச்சிருக்கணும். டீ கடைக்காரரு அதிகபட்சம் என்ன டீ? இப்போ டீன்னு சொன்னாவே குழம்பி போறாரு டீ மாஸ்டர். பிளாக் டீ வேற, சர்க்கரை இல்லாத டீ, பால் அதிகமான டீ, இஞ்சி டீ, எலுமிச்சை டீ, இன்னும் 10 டீ சொல்றோம். இதுக்கு இந்தியில வார்த்தை தெரிஞ்சா பத்தாதா? அது கத்துக்கிறாரு அவர் தன்னால டீ கடைக்காரரு. அந்த வார்த்தைய நமக்கே ரயில்ல போறவங்களுக்கெல்லாம் தெரியுதுல்ல, சாயா சாயான்னு. சாயானா இந்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காதுல உழுகுது, தேவை, அவ்வளவுதான் அந்த வார்த்தைகள். அதுக்கு மேல நமக்கு என்ன தேவை? ஆனா நாம கட்டாயமா படிச்சுக்கணுமா? அவர்கள் படிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி வெறும் மொழி அல்ல, பண்பாட்டு படையெடுப்பு நம்மை அடிமைப்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்துறான். முதல்ல இந்தியை கொண்டு வர்றான், பின்னாடி சமஸ்கிருதம் வரும், அதுக்காகத்தான் கொண்டு வர்றான் என்பதை சொன்னாரே. அப்படி பெரும் மதிப்புரிய தோழர்களே, அந்த குலக்கல்வி பாத்தீங்கன்னா, குலக்கல்வி முதல்ல ராஜாஜி நேரா கொண்டு வந்தார். அப்பந்தொழில் காலையில மத்தியானம் படிக்கலாம், காலையில் தொழில் செய்யலாம், மத்தியானம் படிக்கலாம். அவரை பெரியார் கடுமையா எதிர்த்தார். நீங்க பெரியார் இவன் கொச்சப்படுத்துறதெல்லாம் பார்த்து நீங்க பயங்கர கூடாது. பெரியார் மாதிரி ஏன் இவ்வளவு இந்தியாவிலேயே ஒரு தனித்த மாநிலமா நம்ம மாநிலம் இருக்குது? மக்கள் பூரா கருப்பு சட்டக்காரங்களா இருக்காங்களா? மக்கள் பூரா திராவிட இயக்கத்தை ஏத்துக்கிட்டவங்களா? மக்கள் பூரா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா? இல்லை. மக்கள்ல இன்னும் கூட நிறைய பேருக்கு பெரியாருக்கு யாரும் தெரியாம கூட இருக்கும், நிறைய பேருக்கு பெரும்பான்மையினருக்கு தெரியாம இருக்கும். ஆனால் பெரியாருடைய உழைப்பும், பெரியாருடைய அவரால் சாதித்த சாதனையும் அவருடைய வாழ்க்கையில அவர்களே அறியாமல் 2 கலந்திருக்கு, வாழ்க்கையில கலந்திருக்கு. அதனால பெரியாரை தமிழ்நாடு அவ்வளவு ஒரு நல்ல கெட்டிப்பட்டு காங்கிரீட் போல தமிழ்நாடு இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு பெரியார் நடத்திய போராட்டம். அந்த குலக்கல்வியை கொண்டு வந்த போது என்ன தெரியுமா பெரியார் சொன்னாரு? பல முறை சொல்லியிருக்கோம். போராட்டத்தில் என்ன சொன்னார்னா, இங்க பாராளுமன்றத்துக்கு போகாத பெரியாரு, சட்டமன்றத்துக்கு போகாத பெரியார், மக்கள் மன்றத்தில் மட்டுமே பேசி போராடி வெற்றி பெற்றார். எப்படி நான் அறிவிச்சார் பெரியார் தொண்டர்களுக்கு எல்லாம். நான் சொல்ற அன்னைக்கு கையில பெட்ரோல் கேன் வச்சுக்க, தீப்பெட்டி வச்சுக்க, நான் சொல்ற அன்னைக்கு அகரகாரத்தை கொளுத்திடு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. கொளுத்துன்னு சொல்லல, சொல்ற அன்னைக்கு கொளுத்துனார். நம்ம ஆளுக்கு அப்பெல்லாம்
திராவிட கழகத்துக்காரங்க, கம்யூனிஸ்ட் இயக்கம், திராவிட இயக்கம் எல்லாம் பெரும்பாலான தொண்டர்கள் படிப்பறிவு இல்லாத அந்த கல்வி எல்லோருக்குமே இல்லை. அதுல இவங்களுக்கு இல்லை. படிக்காத தொண்டர்கள் தான் இந்த இயக்கங்கள்லாம் நிறைஞ்சிருப்பாங்க. அந்த படிக்காத தொண்டை விடுதலை பேப்பர் வாங்குவான். நான்லாம் அன்னைக்கு விடுதலை பேப்பர் உனக்கே படிக்க தெரியாது, எதுக்கு வாங்குறேன்? அப்ப சொல்லுவாங்க அந்த பெரிய மூத்த தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு நாங்க வாங்கினோம்னா நான்லாம் கொடுத்து வாங்கினாதான் அந்த பத்திரிகையை பெரியார் அச்சடிச்சு எழுதி அச்சடிக்க முடியும், அப்பதான் பத்திரிகை வரும், அப்பதான் பெரியார் எழுதுவாரு, எனக்கு படிக்கிறதோ தெரியுதோ இல்லையோ நான் கொடுத்து பத்திரிகை ஆதரிக்கணும், பெரியார் எழுத வைக்கணும், நான் வாங்குறேன் அப்படின்னு விடுதலை பேப்பர் கையை வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அவன் சும்மா இருக்கல, பெரியார் சொல்லிட்டாக்கல நான் சொல்றேன்னு கொடுத்துன்னு அவன் படிக்கவும் தெரியாது, வந்து சொல்லிட்டாவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு. அப்போ ஊர்ல ஸ்டேஷன் மாஸ்டர் பாப்பா படிச்சவனா இருப்பான், போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டர் படிச்சவரா இருப்பாரு பாப்பா, 2-3 பேர் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் விடுதலை கொடுக்குறது, ஐயா பெரியார் ஏதாவது சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு வாரம் போய் அந்த போஸ்ட் மாஸ்டர் ஏதாவது சொல்லியிருக்காரா பாருங்க. அவன் பொறுமையை வந்து என்னப்பா சொல்றாருங்க பெரியார், எதுக்கு தினம் கேட்குற? இல்ல நான் சொல்றேன்னு அகராத்து கொடுத்துன்னு சொன்னாரு, ஏதாவது சொல்லியிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு விடுதலை கொடுத்து பாப்பானையே படிக்க சொல்றேன். அப்புறம் உருவா முடியுமா அந்த பாப்பானால் ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு? உடனே எல்லாம் ஓடினான் ராஜாஜிக்கு, ஐயா நீ இருக்கவே வேண்டாம், நீ இருந்தா நாங்க உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி விட்டு ஓடுனார், முதலமைச்சர் பதவியே விட்டு ஓடினார். அப்படி போராட்டங்களை பெரியார் நடத்தித்தான் அந்த நமக்கு வந்த ஆபத்தை தடுத்தார். அதை இப்ப மோடி நவீனமா எப்படி கொண்டு வர்றாருன்னா விஸ்வகர்மா யோஜனா திட்டம்னு ஒண்ணு கொண்டு வர்றாரு. அப்ப சும்மா அரை நேரம் படிப்பு, அரை நேரம் வேலை. இப்போ அந்த தொழிலை 18 தொழில், சட்டிபானை செய்யறது, செலவு செய்யறது, தச்சு வேலை செய்யறது, இரும்படிக்கிறது, இதெல்லாம் பூ கட்டுறது, கூட முனையிறது, 18 தொழில். இந்த தொழில அப்பன் தொழில பையன் 18 வயசு ஆன பின்னாடி அந்த தொழிலை செஞ்சா 5 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கடன். அது கடன் 3 லட்சம் ரூபாய் கடன். அப்ப என்ன அர்த்தம்? 18 வயசுக்கு மேல நீ படிக்காத. 18 வயசு வரைக்கும் என்ன படிக்க முடியும்? 10ஆம் கிளாஸ் படிக்கலாம் அல்லது +2 படிக்கலாம். நீ டிகிரி வாங்கிடாத. இப்படி ஒரு திட்டம். நம்ம 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு, தொழிலை விருத்தி பண்ணிடலாம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம செலவு தொழிலாளிய மகன் செலவு தொழில வேணா இந்த கைவண்டியில வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிற அந்த தொழிலாளி ஒரு 10க்கு 10 ரூம் வாடகைக்கு எடுத்து செலவு தொழில நடத்தலாமே தவிர அதுக்கு மேல போக முடியாது. அந்த தொழிலுக்கு விருத்தி பண்ணலாம், அந்த கொஞ்சம் விருத்தி பண்ணலாமே தவிர அந்த அவருடைய மகன் படிச்சு ஒரு டாக்டராவோ இன்ஜினியராகவோ மேல வரவே முடியாது. அவர் மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவா இருந்தா மகன் படிச்சா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். அந்த நிலையை வர முடியாது. கேட்டா ஸ்கில்டு லேபர், உழைப்பு தொழிலாளி தேவையாம். அதுக்காக கவுண்டர் சாதிகளை சார்ந்தவங்க, பிள்ளைமார் சாதி சார்ந்தவங்க, தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க, நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க, தலித்துகள், ஒடுக்கப்பட்டவங்க எல்லாரும் நாம் அப்பன் தொழில செய்யணும். அதுக்கு மேல போக வேண்டாம், படிக்க வேண்டாம். ஆனா ஐயருக்கு மட்டும் அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த ஐயருடைய பையன் அர்ச்சகரா போனா 5 லட்சம் ரூபாய் தர்றேன், 3 லட்சம் ரூபாய் தர்றேன்னு இல்லை. அவன் அர்ச்சனை தொழிலும் பண்ணலாம், அதுக்கு மேலேயும் படிக்கலாம். ஆனா நாம மட்டும் இது இப்படித்தான் இருக்கோம். இதோட தன்மையில தான் நவீன வகையில அந்த குலக்கல்வி திட்டத்தை விஸ்வகர்மா யோஜனாங்கிற பேர்ல கொண்டு வந்தார். உடனே முதலமைச்சர் அதுவும் தமிழ்நாடு ஏற்றுக்கல. இன்னைக்கு திராவிட ஆட்சியில அது நடைமுறைப்படுத்தல. இந்தியா முறை நடைமுறைப்படுத்திருக்காங்க, தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தல. அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணாரு? இவரு 40 வயசு வரைக்கும் அந்த தொழில் செய்யறவங்களுக்கு அந்த தொழிலை விருத்தி செய்வதற்கு உதவி, படிப்பை விட்டுட்டு வான்னு சொல்லல. நீ படிச்சு யாரும் அதுவும் அந்த சட்டிவான செய்யணும்னு சொன்னா அது உடையார் சம்பவம். இப்போ பெரும்பாலும் செய்யறது இல்லை, ஜாதி பேர்ல வச்சிருந்தான். அந்த உடையார் சம்பவம் சட்டிவான செய்வாங்க. ஆனா அது யார் செஞ்சாலும் சரி,
கவுண்டர் சமூகம் சக்கிவானம் செஞ்சாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள் சக்கிவானம் செஞ்சாலும் சரி, நான் 5 லட்சம் ரூபா தர்றேன், கடன் தர்றேன்னு முதலமைச்சர் இன்றைக்கு அறிவிச்சிருக்கார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதனால்தான் அவனுக்கு எரியுது. இதனால்தான் தான் கொண்டு வர திட்டத்தை அமுல்படுத்தாமல் இதை பண்றாங்களே. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மறுக்கிறாங்களே. புதிய கல்விக் கொள்கை அது ஏதாவது நமக்கு உயர்வுக்கு, நமக்கு ஏதாவது நன்மைக்கு இருக்குமானால் நம்ம யாராவது மறுக்க போறாங்களா? அரசு மறுக்குமா? இல்ல. அத புதிய கல்வின்னு சொன்னா நீங்க மயங்கலாம். அவங்க பார்ப்பனர்கள் தந்திரமா மயக்கமா அது சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? இப்ப பரீட்சை கிடையாது. 10ஆம் வகுப்பு வரைக்கும் சாதாரண பரீட்சை இருக்கும், கட்டாய தேர்ச்சி கிடையாது. பாஸ் ஆகலைனாலும் அடுத்த வகுப்பு போகலாம், 8ஆம் வகுப்பு வரைக்கும் போகலாம். ஆனா புதிய கல்விக் கொள்கை வந்தா 3ஆம் கிளாஸ்ல பரீட்சை, 3ஆம் கிளாஸ்ல பரீட்சை, 5ஆம் கிளாஸ்ல பரீட்சை. என்ன ஆகும்? குழந்தைங்க நம்ம நம்ம வயசுல நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு தரன்னு இழுத்துட்டு போய் தான் விட்டாங்க. விரும்பி யாருமே குழந்தைகள்லாம் அப்ப போக மாட்டாங்க, இழுத்துட்டு போவாங்க தரன்னு. அதோட அங்க போனா பெரிய காரமோட பரம்பு வச்சுக்கிட்டு கடவுள் கச்சன் மேசையை வச்சுக்கிட்டு வாத்தியார் உட்காந்துருப்பாரு. அவர் மூஞ்சிய பரம்பரையை பார்த்தா படிப்பே வராது, ஒண்ணுக்குதான் வரும். அவளை அது 10ஆவதுக்கு அவர் கதையை வேற சொல்லுவார். நீங்க எல்லாம் பரவாயில்லடா, எங்க அப்பா காலத்துல எங்க வாத்தியாரெல்லாம் தலைகளை கட்டி தொங்க விட்டு கீழே நெருப்பு போட்டு அதுல மிளகாய் போட்டு எரிச்சு தண்டனை கொடுப்பாங்க. அவன் மனுஷனா கசாப்பு கடை வச்சிருந்தாரான்னு தெரியல. 10ஆவதுக்கு நம்ம அப்பா ஆத்தாலாம் இழுத்துன்னு விட்டது இல்லாம என்ன சொல்லுவாங்க, இந்த 2 கண்ணை மட்டும் விட்டு உழிச்சிருங்க, ஏன் உழிச்சிருங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு போவாங்க. அப்ப எப்படி படிப்பு வரும்? அதனாலதான் பெரியார் சொன்னார். பெரியார் பெண்களுக்கு எதிராக சொல்றீங்க. பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஆரம்ப பாடசாலையில பெண்களுக்கு மட்டுமே ஆசிரியர் வேலை கொடு, 5ஆம் வகுப்பு வரைக்கும் பெண்களுக்கு ஆசிரியர் வேலை கொடு. காரணம் என்ன? தாய் மடியில வளர்ந்தது குழந்தை 5 வயசு வரைக்கும். அந்த 5 வயசு வரைக்கும் வளர்ற குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க ஒரு பெண்ணை பார்த்தா தாயை பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆண்களை போல கொடூரமா இருக்க மாட்டாங்க. அதனால குழந்தைகள் விரும்பும். இதெல்லாம் படிப்புக்காக, கல்விக்காக எவ்வளவு மாற்றங்கள் செய்வது தமிழ்நாடு திராவிட இயக்கம். அப்படி பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, பெரியோர்களே, 3ஆம் கிளாஸ்ல பரீட்சை, வடிகட்டினா 5ஆம் கிளாஸ்ல பரீட்சை. அதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா அந்த சப்ஜெக்ட் அடுத்த வருஷம் எடுக்க வேண்டியது, அது விட்டுறலாம். சயின்ஸ்ல ஃபெயில்னு வச்சுக்கீங்க, சயின்ஸ் வாழ்க்கை பூரா சயின்ஸே படிக்க வேண்டியது. என்ன கொடுமை! 5ஆம் கிளாஸ்ல நமக்கு என்ன விவரம் தெரியும்? படிப்பை பத்தி தெரியுமா? அக்கறை இருக்குமா? அந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எப்ப கல்வி மேல ஆர்வம் வரும்? 10ஆம் வகுப்பு வரும்போதுதான் ஆர்வம் வரும். அப்பதான் அது மேல என்ன வரும்? அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டுல தேர்வு இல்லாம 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாம மேல கொண்டு வந்துகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் இன்னைக்கு உயர்கல்வியில தமிழ்நாடு முதன்மையான மாநிலமா இருக்கு. இந்தியாவிலேயே புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கல, மும்மொழி திட்டம் இல்லை. ஆனா தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் உயர்கல்வி படிப்பில இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் பெரும் மதிப்புரிய பெரியவர்களே, தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய ஆபத்து. இந்த ஆபத்து இதெல்லாம் ஏற்றுக்காத காரணம் பெரியார் என்ற ஒரு மாபெரும் மதில் சுவர், இரும்பு கோட்டை, தத்துவ கோட்டை மக்கள் நெஞ்சத்திலே. அது ஏதோ கட்டி இருக்குது, சுத்தி வளைச்சு போட்டுருக்காங்கல்ல, மக்கள் நெஞ்சத்தில் இருக்குது, மக்கள் எண்ணங்கள் இருக்குது. அதிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு சங்கிகள் துடிக்கிறான், சங்கி துடிக்கிறான். பாத்தீங்கன்னா இந்த வடிவேலு ஒரு படத்துல அவர் மேல எல்லாம் சேர்ந்து மறைஞ்சிருந்து வாழைக்காய் ஆரஞ்சு தோலை வீசுவாங்க. அவர் கண்டுபிடிக்க முடியாது, கத்துவார். கடைசியில ஏன் என்ன அடிச்சுட்டீங்கடா, தலைவன் அடிக்க முடியுமா? அவன் ஒருத்த வருவான், வீராஜ் மறுவாழ தூக்கிட்டு, கடைசியில் அவன் மேல அடிப்பாங்க பாருங்க, புது விதமா. அப்போ வடிவேல் சொல்லுவார், தலைவா உன் மேல ஒரு அதாவது புது கலவையில் அடிச்சிருக்கான் தலைவா, சாணியையும் மனுஷனையும் கலந்து அடிச்சிருக்காங்க அப்படின்பா. அப்போது அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு இன்னைக்கு ஆடு. சொல்லி சொல்லி மோடி எழுத்துருவியா, மோடி எழுத்துருவியான்னாரு.
மோடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாணியும் மனுஷனையும் கலந்து அடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அந்த நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி நின்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் வர வர வருங்காலத்துல கடுமையா, ஏன்னா சுத்தியும் காவி இந்தியாவில் உள்ள மட்டும் இந்த தமிழ்நாடு மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு, கேரளா மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்காக உள்ள நுழையிறதுக்கு எந்த நிலையும் எடுப்பார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்கு துரோகிகளை உள்ள நுழைப்பாங்க. அந்த துரோகிகளை புலிகளை வைத்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு என்று சொல்லிக்கொண்டு அவர்களை காட்டி உள்ளே நுழைவார்கள். பல வேஷம் போட்டுக்கிட்டு வருவான். எதையும் நம்பிவிடக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.